ஹேடா மிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோல்ஃபிக்ஸ். நான் வந்து இன்றைக்கி ஒரு புது யோசனையோடு வந்திருக்கேன். சாரிடா, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, கோல்டு கொஞ்சம் இருக்குது. இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சரி என் சேனல் ரீச்சே ஆக மாட்டேங்குது, நான் ஷார்ட்ஸ் போட்டு ரீச் ஆகலை, ஒரு ஒன் ஷாட் போட்டிருக்கேன், வியூவும் வரல, சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒரு களத்தில் இறங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் டார்மிஸ். என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோவையும் உங்களோட பயாஸோட ஃபோட்டோவையும் மர்ஜ் பண்ணி உங்களுக்காக ஒரு ஒன் ஷாட் இல்லைன்னா எஃப்எஃப் கண்டிப்பாக நான் போடுவேன்டா. நீங்கள் ஒன் ஷாட்டாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஷாட்டாக வரும், எஃப்எஃபாக கேட்டிங்கன்னா ஒரு எஃப்எஃப் வரும்டா. அந்த எஃப்எஃப்மே ஒரு 20 எபிசோட் இல்லைனா 21 எபிசோட்ஸ், அவ்வளோ இது எபிசோட்ஸ் வரும்டா. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஃபோட்டோவை வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்கடா, உங்கள் ஃபேஸ் கவர் பண்ணி உங்கள் பாடி மட்டும் தெரிகிற மாதிரி. அதை வந்து நீங்கள் யார் கூட மர்ஜ் பண்ணணுமோ உங்கள் இஷ்டம், மர்ஜ் பண்ணி எனக்கு டிஎம் பண்ணாலும் ஓகே, இல்லை தனியாக உங்கள் ஃபோட்டோவை மட்டும் அனுப்பி இந்த மாதிரி எனக்கு இவரோட வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் டைப் பண்ணி அனுப்பினாலும் எனக்கு ஓகேடா. நான் உங்களுக்காக மர்ஜ் பண்ணி நான் உங்களுக்காக ஒரு ஒன் ஷாட் எப்படியாச்சும் க்ரியேட் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அதில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒன் ஷாட் வேணும் இல்லை எஃப்எஃப் வேணும்னு நீங்களே ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒன்லைன் என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி க்ரியேட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கண்டிப்பாக நான் வந்து எஃப்எஃப்ஆர் ஒன் ஷாட் வந்து கண்டிப்பாக போடுவேன்டா. ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கிட்டே இது வந்து சேரும்னு நம்புகிறேன். நீங்களும் உங்கள் என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப நாள் ஆசைடா ஒரு ஒன் ஷாட் என்னையும் தேங்கி வச்சு போடணுன்னு. ஸோ அதனால் நான் என் ஃபோட்டோவை மர்ஜ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட் நான் போடுறேன்டா. அந்த மாதிரி தான் நான் எல்லாத்துக்கும் போடுவேன். ஸோ நீங்களும் வந்துட்டு எனக்கு பயப்படாமல் டிஎம் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நான் வந்து லிங்க்கை வந்து பின் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுங்கடா. ஐ வில் டூ டெஃபினெட்லி. நான் வந்து நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணி ஒரு 2 days ஒரு 1.5 days அதுக்குள்ளே, அது முடியறதுக்குள்ளே நான் உங்களுக்கு வந்து ஒன் ஷாட் இல்லைனா எஃப்எஃப் வந்து அப்லோட் பண்ணிவிடுவேன்டா. சரி, தேங்க்யூ. ஐ ஹோப் இதை உங்கள்கிட்ட கண்டிப்பாக வந்து சேரணும். அதே மாதிரி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இதே மாதிரி இந்த வீடியோஸ் வந்து உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேடா, பை பாய், தேங்க்யூ.